அண்மைச் செய்தி. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் நாளை மிக கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, மோந்தா புயல் காரணமாக நாளை 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த 6 மணி நேரத்தில் அது 6 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, அதேபோல விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை புயல் உருவாக இருக்கக்கூடிய நிலையில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், அதே போல செங்கல்பட்டு, விழுப்புரம் மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. 28ஆம் தேதியை பொறுத்தவரையிலும் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை, அதாவது மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், சென்னை, திருவள்ளூர், அதே போல காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை ஆகிய 5 மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், தென்காசி, தேனி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களிலும் குறிப்பாக 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரையிலும் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புயல் உருவாகி அது கரையை கடக்கும் வரையிலுமே தமிழக கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி திருவள்ளூர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் 28ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தகவலுக்கு நன்றி செலினா.